அன்பு மேலே இருக்கிற பொறாமையில் அன்புவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நலன் சின்னச்சாமி பண்ணுற விஷயம் ரொம்பவே தப்பாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம கண்மணி அன்புக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளே. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. நலன் சின்னச்சாமி வேணும்னே அன்புவை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க. நீ பண்ணதே போதும், இனி நீ சமைக்கலாம் வேணாம், உன்னால தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்பவே கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு இருந்துக்கிட்டு அன்னைக்கு ஏதோ தற்செயலாக நடந்துருச்சு, அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலை, அதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இருந்தாலுமே சின்னச்சாமி நலன் பார்த்தீங்கன்னா அன்புவை வந்து இங்கே பாரு, நாங்கள் தான் சொல்கிறோம்ல, வர கஸ்டமரையும் வந்து வரவிடாமல் பண்ணிடாத, நாங்களே செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அன்பு முகத்தில் அடிக்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. அன்புமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. கண்மணி அதை பார்த்துட்டு அவங்களுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வெண்ணிலா பேச்சை கேட்டு அன்பு இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே அழுதுட்ருக்குறாங்க. பாட்டியோட நடிப்பை எல்லாருமே ரொம்பவே நம்பிடுறாங்க. பாட்டி அழுகிறத பார்த்துட்டு எல்லாருமே வந்து பாட்டியை சமாதானப்படுத்துகிறாங்க. எனக்கு இப்போவே அன்புவை பார்க்கணும், என்னால் அன்புவை பிரிஞ்சு இருக்க முடியலை, அன்பு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு நான் தான் காரணம், அன்பு கண்மணி 2 பேருமே நான் தான் பிரிச்சுட்டேன், அதனால தான் அன்பு வந்து இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறான் வெளியே போயிட்டு, அன்பு வந்து குடிப்பான், அவனுக்கு உடம்பு வேற சரியில்லை, அவன் இப்போ எப்படி இருக்கிறானோ என்ன பண்ணுறானோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா செம சீன் கிரியேட் பண்ணுறாங்க. பயங்கரமாக வந்து ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாட்டியை எல்லாருமே கண்மூடித்தனமாக நம்பிடுறாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அன்பு நல்லபடியாக தான் இருப்பான், அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ நம்ம நடிச்சுமே யாருமே அன்பு எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த சொல்ல மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடிப்பு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டி அப்படியே சடனாக மயங்கி விழுந்துறாங்க கீழே. இதை பார்த்த சிவகாமி கார்த்தி எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. பாட்டியை வந்து எழுப்புறாங்க, எழுந்திரிங்க எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தண்ணியெல்லாம் தெளித்து பாட்டியை வந்து எழுந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போது பாட்டி இருந்துக்கிட்டு அன்பு எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும், அன்புவை நான் ஒரு டைம் பார்த்தா போதும், என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அவன் மேலே நான் உசிரையே வச்சிருக்கிறேன்ல, உங்களுக்கு தெரியும் தானே, அன்பு இருக்கிற இடம் தெரிஞ்சால் தயவு செஞ்சு எனக்காக சொல்லுங்கள், இல்லைன்னா வந்து நான் இந்த உலகத்தை விட்டு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை, அந்தளவுக்கு நான் அன்பு மேலே பயங்கர பாசம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு கதறாங்க. சிவகாமி பாட்டியோட நடிப்பில் அப்படியே மயங்கிடுறாங்க. அப்படியே சிவகாமியோட மனசு அப்படியே வந்து இலகிடுதுன்னு தான் சொல்லணும். அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, அன்பு எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு அன்புவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜேபி ரெஸ்டாரண்ட்டில் தான் அன்பு வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. செப்பாக வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. பாட்டி அதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரன், எப்படி வளர்ந்தான், போயிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு செப்பாக வேலை பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுறாங்க. பாட்டி இங்கே பாருங்கள், இனி நீங்கள் அன்புவை நினச்சி கவலைப்படாதீங்க, அன்பு அண்ணன் நல்லாவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்கிறாங்க. எப்படியோ எல்லாருமே சேர்ந்து பாட்டியை சமாதானப்படுத்திட்டு போகிறாங்க. நம்ம கார்த்தி சிவகாமி கிட்ட எதுக்காக நீங்கள் பாட்டிக்கிட்ட உண்மையை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவங்க அன்புவை நினச்சி என்னை விட ரொம்பவே வந்து பரிதவிக்கிறாங்க, அதை பார்த்துமே என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும், அதனால தான் என் மனசு கேட்கல, உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே கார்த்தி இருந்துக்கிட்டு பாட்டி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்க. கார்த்தி ஒரு மாதிரி அப்செட்டாக பேசிட்டு போகிறாரு. சிவகாமி இருந்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி இருந்துக்கிட்டு நலன்கிட்டையும் சின்னச்சாமிக்கிட்டையும் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சும்மா அப்படிலாம் பேசி அன்புவோட மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க, அன்னைக்கு நடந்ததை அப்படியே மறந்துடுங்க, ஏதோ ஒரு சில விஷயம் நடந்துடுச்சு, அதுக்காக நீங்கள் அவர் மேலே எல்லா டைமும் வந்து தப்பு சொல்கிறது சரியே இல்லை அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறோம், இந்த ரெஸ்டாரண்ட்டோட மதிப்பு மரியாதை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் நாங்கள் எல்லாமும் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னச்சாமி வந்து அப்படியே பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம கண்மணிக்கு அப்புறம் என்ன பேசுகிறதுனே தெரியலை. இன்னொரு பக்கம் அன்பு அவங்க பேசுனதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போது கண்மணி போயிட்டு மனசு கேட்காம அன்புக்கிட்ட வந்து பேசுகிறாங்க.
அவங்க பேசுகிறதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து உடஞ்சி போய் உட்காந்துடாதீங்க ஃபீல் பண்ணிவிட்டு. நீங்கள் அந்த ஸ்கூல் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அன்புக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அன்பு வந்து உனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் நான் அசிங்கப்பட்டா, நீ எதுக்காக எனக்கு வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிற, நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு வந்து போகிறாங்க. அப்புறம் அபர்ணா வர்றாங்க. அபர்ணா வந்து அன்புக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அன்புவை ஹக் பண்ணுறாங்க. அன்பு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமும் சரியாயிடும், உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, அந்த மாஸ்டர்ஸ் வந்து உங்கள் மேலே இருக்கிற பொறாமையில தான் இப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க, நீங்கள் இதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுலாம் இருக்காதீங்க, உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் காட்டிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா வந்து அன்புக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கண்மணி அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுறாங்க. அபர்ணா இங்கே வா அபர்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அபர்ணா அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன கண்மணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்மணி கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீ உன்னால் முடிஞ்ச முயற்சியை பண்ணு, எதுக்காக உன் டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற, வீடியோ வந்து பேசி நிறையா போட்டு விடு, உனக்கு தான் வந்து இது ரொம்பவே பழக்கமான ஒன்று தானே, நம்ம ரெஸ்டாரண்ட்டை பற்றி இப்போ தப்பாக போயிட்டுருக்குது, அதுக்கு நீ எதனாலும் ஒரு ரிப்ளை வீடியோ எதனாலும் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஜீவா ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த ஸ்கூல் ஆர்டரை நல்லபடியாக முடித்து தந்தால் தான் இன்வெஸ்டர் வந்து நம்மளோட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து நலனும் சின்னச்சாமியும் ரொம்ப மோசமாக தான் யோசிக்கிறாங்க. இந்த ஸ்கூல் ஆர்டரை வந்து நம்ம அப்படியே மொத்தமாக கெடுத்து விடணும், ஏன்னா அன்பு இந்த ஸ்கூல் ஆர்டரை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டானா அவ்வளோதான், அவன் நல்ல பேர் வாங்கிடுவான், அப்போது நமக்கு எந்த ஒரு மதிப்பும் இருக்காது, மரியாதையும் இருக்காது. ஜீவா சார் சும்மாவே அந்த அன்புவை வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுவார், அப்புறம் நம்மளை ஓரங்கட்டிடுவார் மொத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேருமே பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா அன்புவோட சாப்பாட்டை சொதப்பி விட்டதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் வந்து தேன்மொழி கொஞ்சம் கேட்டுறாங்க. தேன்மொழிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அட படுபாய்களா, நீங்கள் தான் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கிறீங்களா, பாவம் அன்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு தேன்மொழி கண்மணியை வந்து கூட்டிகிட்டு வராங்க. கண்மணி இங்கே பா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி இருந்துக்கிட்டு தேன்மொழி கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னாச்சு தேன்மொழி, எங்கே இப்படி அவசர அவசரமாக என்னை கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே முக்கியமான விஷயம் வா அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழியை கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே நின்று அந்த சின்னச்சாமியும் நலனும் பேசுகிறதெல்லாம் வந்து கண்மணியை வந்து கேட்க சொல்கிறாங்க. அப்போது என்னென்ன கேவலமான விஷயம் பண்ணாங்களோ சின்னச்சாமியும் நலனும் வந்து பேசிக்கிறாங்க. அன்னைக்கு அன்பு கஷ்டப்பட்டு சமைச்ச அந்த பிரியாணியில் காரத்தை அள்ளி போட்டு அந்த அன்புவை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தணும், அதே மாதிரி அந்த குருமாவையும் நம்ம வந்து கெடுத்து விட்டு அன்புவை ரொம்பவே அசிங்கப்படுத்தணும்ல, அதே மாதிரி இப்போது அந்த அன்பு எடுத்த ஆர்டரையும் வந்து நம்ம மொத்தமாக கெடுத்து விட்டு அந்த அன்புவை கதற கதற இந்த ஹோட்டலை விட்டு வெளியே துரத்தணும், அதுதான் நம்மளோட லட்சியமே இப்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. அதை கண்மணி அப்படியே வந்து கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க, பயங்கர கோவத்தோட என்ட்ரி ஆகுறாங்க. சின்னச்சாமி நலன் கண்மணி வரதை பார்த்துட்டு இந்த அன்புனால் போன மரியாதை இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்மளால் திருப்பி வரணும், அந்த ஸ்கூல் ஆர்டரை நம்மளே நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே பேச்சை மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம கண்மணி பார்த்தீங்கன்னா சின்னச்சாமியும் நலனையும் அப்படியே வெளுத்து வாங்குறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை, இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்க்குறதுக்கு உங்களுக்குள்ளே எவ்வளோ போட்டி பொறாமல் வேணால் இருக்கட்டும், அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவமாக கேட்குறாங்க. சின்னச்சாமி நலன் எதுவுமே தெரியாத மாதிரி, என்னம்மா என்ன கண்மணி என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்கிற, அப்படி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. சும்மா நடிக்காதீங்க, நீங்கள் 2 பேரும் பேசினதை நான் வந்து கேட்டுட்டேன், அன்பு மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் தான் சதி பண்ணி அன்பு சமைச்சதில் வந்து மிளகாப்பொடி உப்பெல்லாம் கலந்து விட்டுருக்குறீங்க, அவருக்கு கெட்ட பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை, நீங்களாம் மனுஷ ஜென்மங்க தானா, உண்மையாகவே இந்த ரெஸ்டாரண்ட் மேலே உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருந்துச்சுன்னா இப்படி பண்ணியிருப்பீங்களா, நீங்கள் பண்ண விஷயத்தினால இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இவ்வளோ பேர் கெட்ட பேர், அது மட்டும் இல்லாமல் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அன்புவோட மனசை எப்படிலாம் பேசி நோக்கடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாக்கிட்டேயுமே நம்ம கண்மணி விஷயத்த சொல்லிடுறாங்க. அன்புக்குமே விஷயம் தெரிய வருது. அன்புமே பார்த்திங்கன்னா நலன் சின்னச்சாமி வந்து என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. சின்னச்சாமி நலனுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்க. ஜீவா இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே வேலையே பார்க்க வேணாம் போங்க இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே துரத்துறாங்க. ஆனால் சின்னச்சாமி நலன் பார்த்தீங்கன்னா ஜீவா காலில் விழுந்துடுறாங்க. அப்புறம் கண்மணி அன்பு வந்து சரி ஏதோ வந்து
முட்டாள்தனமாக வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் ஜீவா வந்து மனசிறங்கி அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு ஜீவா வந்து அன்புக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்து அன்பு வந்து நம்ம கண்மணிக்கு நன்றி சொல்கிறாங்க, உன்னால தான் இந்த உண்மை வெளியே தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பாட்டி வந்து அன்புவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. கூடவே வெண்ணிலாவும் வராங்க. அந்த டைமில் நம்ம அன்பு எங்கேயோ வெளியே போயிருக்கிறாரு. கண்மணி தான் இருக்கிறாங்க. கண்மணியை பார்த்ததுமே வந்து நம்ம பாட்டிக்கு வெண்ணிலாவுக்கு விஷயம் தெரிய வருது. அப்போது அந்த கண்மணியுமே இங்கே தான் வந்து வேலை பார்க்குறாளா, அப்போது அன்பு கண்மணி வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் வருது அவங்களுக்கு. கண்மணி வெண்ணிலாவையும் பாட்டியையும் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. வந்தவங்கள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்து விசாரிக்கிறாங்க. அப்போது பாட்டி இருந்துக்கிட்டு, நாங்கள் ஒன்றும் இங்கே சாப்பிட்றதுக்காக வரல, என் பேரனை பார்க்குறதுக்காக தான் வந்தோம், எங்கே என் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவர் வந்து ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை, அன்னைக்கு அப்படியே பெரிய பகனட்டாக பேசினேன், இப்போது அன்புவோட மறுபடியுமே சேர்ந்துட்டியா, எல்லாம் எதுக்காக, பணத்துக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க, அவர் இப்போ இல்லை, நீங்கள் போயிட்டு அவர் இருக்கும்போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பாட்டி இருந்துக்கிட்டு, பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணபடி, அதனால தான் மறுபடியுமே அன்பு வந்து உன் கைக்குள்ளே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்மணிக்கு வந்து கோவம் வருது. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, அப்படி ஒன்றும் கேவலமான புத்தி எனக்கு இல்லை, அவர் கூட மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எண்ணமே கிடையவே கிடையாது. அவருக்கு முன்னாடியே நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் அவர் செப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்மணி. அப்போது கண்மணி வெண்ணிலாவும் அப்படியே நக்கலாக வந்து பேசுகிறாங்க. அன்புவே வந்து இங்கே செப்பாக வேலை பார்க்குறான்னா, நீ வந்து இங்கே வந்து எடுபடி வேலை தான் பார்த்துட்ருப்ப, இங்கே எச்சியில் எடுக்கிறியா, அதானே உன்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி கிண்டலாக பேசுகிறாங்க. நம்ம கண்மணியும் அதை கொஞ்சம் கூட பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. அது இன்னுமே வந்து இது வெண்ணிலாவுக்கும் பாட்டிக்கும் பயங்கர வெறுப்பாகுது. வெளியே போன அன்புமே கரெக்டாக அந்த டைமில் வராரு. என்ன பாட்டி வந்து நிற்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும் இங்கே இருக்கிற இடம், கார்த்தியை நம்பவே கூடாது, வீட்டில் அப்படியே போயிட்டு சொல்லிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனில் வராரு. அப்போது பாட்டி இருந்துக்கிட்டு கண்மணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. எப்படி உன்னை வந்து அன்புக்கிட்ட இருந்து பிரித்தோன்னு தெரியல, பிளான் பண்ணி பிரித்தோம், அன்னைக்கு நடந்தது எல்லாமே என்னோடய பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம அன்பு வந்து அப்படியே வந்தவர் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு பாட்டி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே நின்று எல்லாத்தையுமே கேட்டுட்டு பயங்கர ஷாக்காக, எனக்கு ஒன்றுனா கண்டிப்பாக அன்பு அதை தாங்கிக்கவே மாட்டான், அதனால தான் உன்னை எந்தளவுக்கு சீண்டி பார்க்க முடியுமோ, உன் அம்மாவை எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தி உன்னை கோவப்படுத்தி பார்க்க முடியுமோ எல்லாமும் பண்ணி உன்னை என்னை அடிக்க பண்ணுற மாதிரி பண்ணேன். அப்புறம் பாரு, என் அன்பு உன்னை அப்படியே அடியோடு வெறுத்துட்டான், இனி எப்போதுமே அன்பு உன் கூட சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, உன் மனசில் அன்புவை நினச்சிட்டு இருந்தேன்னா அப்படியே தூக்கி எறிஞ்சிரு, நான் இருக்கிற வரையும் நீயும் அன்பும் வந்து சேர்ந்து வாழவே முடியாது, என் அன்புக்கு பொருத்தமானவ வெண்ணிலா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. வெண்ணிலாவுமே பார்த்திங்கன்னா, கண்மணி உன்னோட தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போவாச்சும் புரிஞ்சுக்கிட்டியா, அன்பு உன் பக்கத்தில் இப்போது வேலை பார்த்தாலும் கொஞ்சம் அவரை விட்டு நெருங்கியே இரு, ஏன்னா அவர் என்னோட அன்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம கண்மணிக்கு பயங்கர கோருதி, நீ எல்லாம் பேசவே கூடாது, உனக்கெல்லாம் பேசுகிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பாட்டிக்கு கோவம் வந்து நம்ம கண்மணி அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த டைமில் நம்ம அன்பு மாதம் எந்திச்சு கொடுக்குறாங்க. அன்பு வந்ததுமே பாட்டி இருந்துக்கிட்டு, அன்பு வந்துட்டே, அப்போ உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்தேன், நீ வாட்டில் வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட, உன்னை பாட்டி பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இன்னைக்கு பாட்டி மயங்கியே விழுந்துட்டேன், அப்புறம் தான் நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொன்னான் கார்த்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாட்டியை பார்த்ததுமே நம்ம அன்பு வந்து பயங்கரமாக கோவத்தில் கத்துறாங்க. பாட்டி இப்படி கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினைக்கல, உங்கள் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் என்னையும் கண்மணியும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறீங்க, அது தெரியாமல் நான் கண்மணியை தூக்கி எறிஞ்சிட்டனே, எல்லாம் என் முட்டாள்தனம் தான், உங்கள் மேலே நான் கண்மூடித்தனமாக பாசம் வச்சுட்டேன், அதுக்காக நீங்கள் எவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்த்துருக்குறீங்க, உங்கள் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படியே பாட்டி பார்த்திங்கன்னா அன்புக்கிட்ட கெஞ்சுறாங்க, இல்லை அன்பு நீ ஏதோ வந்து தப்பாக நினச்சி பேசிகிட்டு இருக்கிற, உங்ககிட்ட யாரோ தப்பாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் பாட்டி இன்னும் நடிச்சிட்ருக்கிறீங்க, நீங்கள் பேசினதான் என் காதால் கேட்டேனே, அப்புறம் எதுக்காக இப்படி வந்து நடித்து என்னை ஏமாற்றிட்டுருக்குறீங்க,
கண்மணியை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம உங்கள் பேச்சை கேட்டு நான் இது பண்ணிட்டேனே, எனக்கு இப்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு கண்மணி கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. தயவு செஞ்சு கண்மணி உன்னை புரிஞ்சுக்காம அன்னைக்கு நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன், தப்பான முடிவு எடுத்துட்டேன், அதுக்கு உன் காலில் கூட விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு வந்து பேசுகிறாங்க. கண்மணி இருந்துக்கிட்டு பரவாயில்ல இப்பயாச்சும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்களே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி இருந்துக்கிட்டு அப்படியே ரொம்பவே கெஞ்சுறாங்க. ஏதோ அன்பு தெரியாத்தனமாக பண்ணிட்டேன், அதுக்காக பாட்டியை ஒதுக்கிடாத, நீ இல்லாமல் பாட்டி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சும்மா நடிக்காதீங்க பாட்டி, உங்களுக்கு என் மேலே பாசம்லாம் கிடையாது, பாசம் இருந்தால் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேங்க. நான் கண்மணி மேலே எவ்வளோ உயிராக இருந்து எல்லாம் தெரிஞ்சுமே நீங்கள் கண்மணியை என்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படிலாம் பண்ணியிருக்கிறீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பாட்டி ரொம்பவே கதறி எழுகிறாங்க. வெண்ணிலா வந்து பேசுகிறாங்க. வெண்ணிலாவை பலர்னு அன்பு கன்னத்துலேயே வந்து ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் காரணம் நீ தான், நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க